இந்த வடகிழக்கு பிரதேசமானது முற்றுமுழுதாக அதிகமாக தமிழ் மக்கள் வாழுகின்ற அல்லது தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற பிரதேசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இலங்கையின் அரசு இந்த தமிழ் மக்களை அடக்குவதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் பல வகையான முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் ஒரு பகுதியாகத்தான் எங்களோட தமிழ் மக்களின் கூட்டு படுகொலையை திட்டமிட்ட வகையில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு யுத்தம் நிறைவு பெற்ற ஒரு சூழ்நிலையிலேயும் இந்த திட்டமிட்ட வகையில் இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த கொடூரமான இந்த படுகொலைக்கான நீதி இன்று வரைக்கும் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பதை எட்டி நாங்கள் வேதனை அடைகிறோம், கவலை அடைகிறோம். இவ்வாறான படுகொலைகளாக இருக்கட்டும் அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும், இலங்கை அரசாங்கமானது இந்த படுகொலைக்கான நீதிக்கான விடயங்களை முன்னெடுக்க வேணும். இவ்வாறான சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது என்பதற்கான ஒரு பொறுப்பு கூறலை இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஏழு 90 எம் உறவுகள் இறந்தவர்களுக்கான முறையான நீதி இந்த நாட்டில் கிடைக்கணும். இனியும் இப்படியான ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்று நான் இந்த இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த சிற்றுரையை ஆற்றலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக எமது வடகிழக்கு பிரதேசமானது கடந்த 30 வருட காலமாக பல வகையான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு வந்தது. அதே நேரம் தற்பொழுதும் வருகின்றது என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். இந்த வடகிழக்கு பிரதேசமானது முற்றுமுழுதாக அதிகமாக தமிழ் மக்கள் வாழுகின்ற அல்லது தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற பிரதேசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இலங்கையின் அரசு இந்த தமிழ் மக்களை அடக்குவதற்காகவும் ஒடுக்குவதற்காகவும் பல வகையான முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் ஒரு பகுதியாகத்தான் எங்களோட தமிழ் மக்களின் கூட்டு படுகொலையை திட்டமிட்ட வகையில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. இது சம்பூரில் மாத்திரமல்ல, இந்த வடகிழக்கு பிரதேசத்திலேயே 1000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் கொத்தாக கூட்டாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பது நம்ம அனைவரும் அறிந்த விடயம். அந்த வகையில் இன்றைக்கு யுத்தம் நிறைவு பெற்ற ஒரு சூழ்நிலையிலேயும் இந்த திட்டமிட்ட வகையில் இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த கொடூரமான இந்த படுகொலைக்கான நீதி இன்று வரைக்கும் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பதை எட்டி நாங்கள் வேதனை அடைகிறோம், கவலை அடைகிறோம். இலங்கை அரசாங்கமானது இந்த நாட்டின் முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இவ்வாறான படுகொலைகளாக இருக்கட்டும் அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும், இலங்கை அரசாங்கமானது இந்த படுகொலைக்கான நீதிக்கான விடயங்களை முன்னெடுக்க வேணும். இவ்வாறான சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது என்பதற்கான ஒரு பொறுப்பு கூறலை இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இலங்கை அரசாங்கமானது இவ்வாறு எங்கள் உறவுகளைப் போல இந்த வடகிழக்கிலேயே பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று வரைக்கும் ஒரு சாதகமான முடிவை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றதா என்றால் அது இல்லவே இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியும். இது சம்பூரை போல பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எமது மூதூர் பிரதேசத்திலே குமாரபுரம், இந்த குமாரபுரம் பிரதேசத்திலேயே 24 பேர் வெட்டியும் கொத்தியும் சுட்டும் கொல்லப்பட்டார்கள். 26 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு பாடசாலை மாணவி பாலியல் துஷ்பிரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். இந்த கேஸ் தொடர்பாக எங்களை போன்ற பல சிவில் அமைப்புகள் இலங்கையில் இருக்கக்கூடிய நீதி பொறுமுறையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மூதூர் திருகோணமலை என்று சொல்லி 2 இடங்களிலேயும் கடந்த காலங்களில் 92க்கு பிறகு பல வகையான வழக்குகள் இடம்பெற்றது. ஆனால் இலங்கை அரசின் இராணுவத்தினர் தான் இதை மேற்கொண்டவர்கள் என்று அந்த பிரதேசத்து மக்கள் அடையாளப்படுத்தியும் கூட அவர்களுக்கு இன்று வரைக்கும் நீதி மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக இந்த குமாரபுரம் கிராமத்து வழக்கானது திருகோணமலையிலேயே மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குற்றம் சாட்டப்பட்ட 6 இலங்கை படையினரும் தங்களை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தங்களுக்கு சாதகமான ஒரு பிரதேசத்திலே இந்த வழக்கை தொடர வேண்டும் என்று முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் அந்த அதிகாரிகளின் நலனை கருதி கொண்டு எங்கள் திருகோணமலையில் மேல் நீதிமன்றத்தில் இருந்த அந்த வழக்கு
அனுராதபுரம் 100% சிங்கள மக்கள் வாழுகின்ற அந்த அனுராதபுரம் பிரதேசத்தில் அந்த வழக்கு மாற்றத்துக்குள்ளாக்கப்பட்டது. அங்கே முற்றுமுழுதாக சிங்கள மக்கள் வாழுகின்ற பிரதேசம். நாங்கள் அந்த டைமில் சென்று வருவதென்பது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் இலங்கையில் ஏற்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம் 2015க்கு பிறகும் நாங்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற அடிப்படையில் அந்த அனுராதபுரத்தில் அந்த கேஸை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்ட வேளை அங்கே இருக்கக்கூடிய நீதி பொறிமுறை எங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதகமாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இந்த 6 இராணுவ வீரர்களுக்கு சாதகமாகவும் அமைந்த ஒரு தீர்ப்பு மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது 2017ஆம் ஆண்டு காலம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆகவே இதனால தான் எங்களோட இலங்கை நீதி பொறிமுறையில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை என்பதை இது எங்களுக்கு ஆணித்தரமாக எங்களுக்கு காட்டி நிற்கிறது. ஆகையால் தான் இவ்வாறான படுகொலைகளுக்கான அல்லது எங்கள் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் அல்லது போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை இன்று வரைக்கும் நாங்கள் தொடக்கம் நீங்கள் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருப்பதற்கான காரணமே இலங்கை அரசின் நீதி பொறிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதுதான் முற்றுமுழுதான காரணமாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறான உறவுகளுக்கான நீதிகள் சம்பூர்ண மாத்திரமல்ல, இந்த வடகிழக்கிலே ஆயிரக்கணக்கான படுகொலையிலே பல மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், செம்மணி மனித புதைகோலி கிரிஷாந்தி தான் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 600க்கும் மேற்பட்ட எங்களை உறவுகளைப் போல பலரை கொன்று குவித்து அந்த சிறுவர்கள் உட்பட 600க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இலங்கையில் பிறந்து விட்டோம், வாழுகின்றோம். தொடர்ச்சியாக இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் விட்டு விடுவோமாக இருந்தால் இங்கே வடகிழக்கிலே இவ்வாறான ஒரு அட்டூழியம் அநியாயம் நடந்தது என்பதற்கான எந்த அடையாளமும் இருக்காது. எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை இதை கொண்டு செல்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு சில அடையாளங்களை விட்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது சாதாரணமாக ஒரு கல்லாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு முக்கியமான அடையாளம். இந்த அடையாளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த இடம் பேணி இந்த உங்களோட உறவுகளால் மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த இடம் பேணி பாதுகாக்கப்பட்டு அடுத்த வருடம் 36வது நிகழ்வு கூட இதை விட உணர்வுபூர்வமாக பலரை அழைத்து பலரின் விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் இது இடம்பெற வேணும் என்று உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். படுகொலை செய்யப்பட்டார்கள். அது மூதூர் தொகுதியை பொறுத்தளவில் 100 போனாங்க. இதில் நான் உங்கள்கிட்ட ராணுவம் வரும் என்றால் ஓடுவது வளமை. அப்போதுதான் மாத்திரமே படுகொலை செய்யப்பட்டவர்கள் 53 உறவுகள் இதை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு தமிழினமும் உணர்ந்து கொள்ள வேணும். இன்றைக்கு 790 சொன்னா கிழக்கு மாகாணம் குதிரை கொடுத்த தினம். உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம்.
நேரத்தில் காத்து மறைக்காத இது செய்யுங்க காத்து